வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகு ரசம் பண்ண போகிறேன்னா அதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு நீங்கள் புளி எடுத்துங்க. புளி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோடய எக்ஸ்ட்ராக்ட்டு நான் எடுத்துட்டுருங்க. இது எவ்வளோன்னா ஒரு 250 மில்லி இருக்கும். அதில் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். துளியூண்டு தக்காளி பழம், ஒரு சின்ன தக்காளி பழத்தில் தக்காளி பழம் இப்படி நறுக்கி போட்டுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருக்கேன். இப்போ நான் இது எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுருக்கேன். சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூன், அதனால் இதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டா போதும். அரை டீஸ்பூன் போட்டுன்ட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க. போட்டுட்டு இதுக்கு அடியிலேயே 4 துவரம்பருப்பும் நான் போட்டுப்பேன். பருப்பு ஜலம் மிளகு ரசத்துக்கு நான் விட மாட்டேன். 4 துவரம்பருப்பு அடியில் போட்டுப்பேன் வாசனைக்கோசரம். இது சிம்மில் வச்சு மெதுவாக கொதிக்கட்டும், பார்க்கலாம். இதுக்கு இது புளித்தன் கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோன்னா, இதுக்கு மேலே பாதி கொதித்தோன்னா புளி வாசனையெல்லாம் கொஞ்சம் போனோடனே நான் ஒரு 20 கிட்ட மிளகு எடுத்துட்டுருக்கேன். 20 மிளகு நான் எப்போயுமே எண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் கரெக்டாக வரட்டுங்கிறக்கோசரம் எண்ணி சொல்கிறேன். ஒரு 20 மிளகு இருக்குது. 20 மிளகு எடுத்துட்டு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் வச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து பொடி பண்ணி அப்புறமா அதில் போட்டணும். காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இது நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 20 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதை இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் ரசத்துக்கு விழாவலாம். நல்லா மிளகு வாசனை வர ஆரம்பிச்சிடுது. இப்போ தான் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நான் துளியோண்டு பெருங்காயம் ஒரு பிஞ்சு போட்டால் போடுறேன். பெருங்காயம் போடுறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது ரொம்ப நல்லா கொதிச்சுடுது. இப்போ நான் இது விழாவதுக்கு ஒரு 150 மில்லிலேருந்து 200 மில்லி வரைக்கும் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இது நல்லா நுரைச்சி வரணும். நுரைச்சி வந்ததுக்கப்புறம் நெய்யில் தாளித்து கொட்டணும். இப்போ நெய்க்கு தாளிச்சிக்கிறதுக்கு கடாய் போட்டிருக்கேன். அந்த ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு கடுகு தாளித்து கொட்டலாம். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு வெடிக்கிறது, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. எப்பயுமே மேலே கருவேப்பிலை தாளித்து கொட்டினதுன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இதை அணைச்சிடுவேன். இது ரசம் நல்லா நுரைக்கட்டும், அதுக்கப்புறம் மேலே விடுவேன். அதுக்கு மேலே அதான் ரசம் ரொம்ப நல்லா நுரைச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை விட்டுறேன். தாளித்து கொட்டினதை இதில் விட்டுறேன். உங்களில் வெறும் கடுகும் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை விட்டுருக்கேன். அவ்வளோதான். அதுதான் மிளகு ரசம். மழைக்காலம் குளிர்காலம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லா ஜீரணம் ஆகும். உடம்பு வலியெல்லாம் எடுத்துரும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.